ரசிகர்கள் எவ்வளவு தீவிரமானவர்கள். பெட்ரோல் பங்க் உடச்சி பெட்ரோல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரு விஜய் பொறுப்பேற்பாரா? இதுக்கே ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. மன்னிச்சுக்கோங்க, என்ன அரசியல் தீவிரமாக கொண்டு போவோம். சாரி. கடைசி தளபதி 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 இப்படிதான் கத்திட்டு தான் சாவறதுக்கு தான் அந்த கூட்டம் வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு வெட்டி கூட்டம். இப்போ அதுக்கு உதாரணம் இந்த 41 பேர் இறந்து போயிருக்கு. ஐயா சீமான் முன்னாடியே சொன்னார், என்னென்ன தம்பி ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று லாரி அடிபட்டு அநியாயமாக செத்து போயிடாத அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்களோட தொண்டர்கள் லாரி அடிபட்டு இவர்னால அடிபட்டு செத்து போயிட்டாங்க. நீங்கள் வேறு போய் புஷி ஆனந்த் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு 87 மாதிரி 47 பேர் இழந்து விட்டனர் அப்படின்ற போறாரு. அதுக்கு ஒலிவு மறைவாக இருக்கிறதே பரவாயில்ல. அவர் சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டு ஐயோ அப்படின்னு இந்த டாக்டர் திவாகர் நடிகர் அதை விட பயங்கரமாக நடித்தவர், அவர் எவ்வளோ பெரிய தியாகி அவரை போயிட்டு நீங்கள் பதட்டம் அடைகிறாருங்கிறீங்க. ஐயா திருமாவளவனை பிளாஸ்டிக் சேர் போட்டு தலைமையிலே தட்டி 2 உட்கார வைப்பாங்க. இவ்வளோ பேசுகிறாரு, திமுக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சியில் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இளம் அரசியல் விமர்சகர் மாஸ்டர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கேன். கரூர் துயர சம்பவத்திற்கு முதல்ல யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஏன்னா ஆளும் கட்சியை கேட்டா தாவேக்காவை கேட்டா ஆளும் கட்சின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி பழி போடுறதுலேயே ஒரு குறியா இருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஐயா விஜய் அவர்கள்லாம் இது சம்பந்தமா முழு பொறுப்பை ஏற்றுக்கும். ஒரு கட்சியினுடைய தலைவரா சரி, அந்த கட்சியை இயக்கக்கூடியவரா, ஏன்னா இந்த நிகழ்வு என்பது அவரை சார்ந்துதான் இருக்கு. என்ன ஆனாலும் அவருக்கு தான் பொறுப்பு. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விடயம், அவருக்கு தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு நடிகர், அவரை பார்த்துட்டா போதும், அதாவது நான் வேலை செஞ்சு எனக்கு சம்பாரிச்சிட்டா போதும், நீ தான் இதுன்னு சொல்லுவீங்களே, இது அந்த மாதிரியான ஒரு கூட்டம். இது என்ன ஐயா சீமான் பேரணி தரல கூட்டமா? அந்த அவர் வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அவர் போகும்போது அதை விட டபுள் மடங்காக இருக்கும், இல்லை அதே கூட்டம் அப்படியே இருக்கும். இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு, சரி அந்த பேச்சு யாராவது 4 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது என்ன அந்த மாதிரி கூட்டமா, இல்லை ஐயா எடப்பாடி சாமி தரல கூட்டமா? இது வந்து நடிகை கூட்டம். இந்த முதல்ல நடிகருக்கு உண்டான ஒரு ரசிகர் பட்டாளம். ஆமா, ரசிகர் பட்டாளம். இது வரும், பார்க்கும், அது பாட்டு போயிடும், அதுதான் அதனுடைய வேலை. தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனந்த் வந்து நீங்க புஷி ஆனந்த் வந்து நீங்க கைது நடவடிக்கைக்காக உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க, தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருக்கீங்க, அப்ப விஜய் மேல வந்து ஏன் கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ளல, அப்ப இதுல ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஏன்னா திமுக கூட கூட்டணியை வச்சுக்கிட்டே அவரே வந்து திமுக தலைமையிலான அரசு வந்து அவரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பேரதிசயமா இருக்கு. ஐயா திருமாவளவனை பிளாஸ்டிக் சேர் போட்டு தலைமையிலே தட்டி 2 உட்கார வைப்பாங்க. இவ்வளோ பேசுறாரு, திமுக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை பேசுற மாதிரி பேசிட்டோம், பிளாஸ்டிக் சேர் கதையெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கோம், மறுபடியும் அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு 4 கொட்டு கொட்டி உட்கார வச்சாங்கன்னா நினைவு வந்துடும். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறாரு, விஜய் மட்டுமே நீங்க வந்து கார்னர் பண்றீங்க, அரசு தரப்புல கேட்ட ஒரு இடம் வந்து கொடுக்கல, அப்போ இதை மட்டும் நீங்க வந்து குறையா பார்க்க மாட்டீங்க, இதை வந்து யாருமே விமர்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயா அவர் கேட்கக்கூடிய ஒரு ஒன்லைனில் தான் நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வியும், அரசு தரப்பு இவங்க கேட்டு இந்த இடத்த கொடுத்துருந்தா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு, இவங்களை பற்றி தெரியும். ஆமாம், உங்களுக்கே தெரியும், ஜென்ரேட்டர் செட்டு மேலே ஏறுது, ஒயரை பிடிச்சி தொங்குறது, அன்னில் போல கண்ட இடங்கள்ல மேய்வது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ பெட்ரோல் பங்க் ஆத்துப்பாலம் இருக்கு. ஆமாம், இன்னொரு இடத்துல ஆத்துப்பாலம் வந்திருக்கு. அப்போ ஆற்றுல கூட்ட நெரிசலே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ ஆற்றுக்குள்ளே விழுந்து இறந்துருந்தாங்கன்னா இருக்கிற பணம் கூட கிடச்சிருக்காது, செத்த பாடி கூட கிடைச்சிருக்காது. அப்ப எவ்வளவு தீவிரமான மரணங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது பாருங்க. ஏன்னா இவங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு தீவிரமானவர்கள். பெட்ரோல் பங்க் உடச்சி பெட்ரோல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரு விஜய் பொறுப்பேற்பாரா? இதுக்கே ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. மன்னிச்சுக்கோங்க, என்ன அரசியல் தீவிரமாக கொண்டு போவோம். சாரி. இப்படி இதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இது போன்ற மரணங்கள் நடந்திருந்தா எந்த அளவுக்கு அந்த விளைவு ஏற்பட்டணுங்கிறத நீங்களே உணரணும். அதே போல் காவல்துறை மீதும் நம்ம குறை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் 8:45 9 மணிக்குள்ளே வரணும். சரி வரேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் தாமதமானால் பரவாயில்ல. அதுக்குன்னு இவர் 11 மணிக்கு வருவது ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. சரி
இவர் வரல, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறுது அப்படின்னா உடனடியாக காவல்துறை பேரிகேட்லாம் போட்டு முடக்கிடணும். எப்படி ஒரு இடத்துல சிஎம் வராரு அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்புலாம் பண்ணி டேக் டைவர்ஷன் போட்டு டிராஃபிக் பண்ணி நிற்க வைக்கிறாங்களோ அதே போல் இந்த கூட்டத்தையும் செய்யணும், நிற்க வச்சிடணும். இப்போ டேக் டைவர்ஷன் ஒரு க்ளூ வந்து நீங்களே கொடுத்துட்டீங்க. ஏன்னா செந்தில் பாலாஜியோட இந்த டேக் டைவர்ஷன் திட்டம்னு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பேப்பர்ல வந்திருந்தது. அப்போ அந்த திட்டத்தை வந்து இதை வந்து லிங்க் பண்றாங்க, செந்தில் பாலாஜி தான் இந்த 10 ரூபா மினிஸ்டர் தான் சொல்லிட்டு விஜய் வந்து காட்டமாவும் நக்கலாவும் கொஞ்சம் பேசியிருந்தாரு. அப்போ இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த விடயத்தில் தான் நம்ம சொல்கிறோம். காவல்துறையை நம்ம கண்டிக்கவும் செய்கிறோம், அதே நேரத்தில் நம்ம ரொம்ப பாராட்டுறோம், கடுமையாகவும் கண்டிக்கிறோம், ரொம்ப பாராட்டவும் செய்கிறோம். ஏன் அப்படின்னா 10 மணி வரைக்கும் விபத்து நடக்கல, எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நடக்கல, வாழ்த்துக்கள். ஏன் காவல்துறை தடுக்கல அப்படின்னா இயலாமை. இவன் வந்து என்ன பண்ணுவான், டவர் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு பக்கம் இவரு என்ட்ரி கொடுத்துன்னு இருப்பாரு. எப்போ இவரு ஒரு பக்கம் 11 மணிக்கு வருவாரு, இவன் 10 மணிக்கெல்லாம் ஏறி டவர் மேலே நின்றுட்டு தளபதி அப்படின்னு கத்துவான். திடீர்னு ஒருத்தன் அங்கே எங்கேருந்து முளைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, திடீர்னு ஒருத்தன் சஸ்போன்குள்ளேருந்து வெளியில வந்து தளபதி அப்படின்னு கத்துவான். திடீர்னு ஒருத்தன் இது மேலே ஏறி நின்றுட்டு தளபதி. இது போன்ற கூட்டங்கள் இருக்குது இல்லையா, காவல்துறையில் ஏற முடியுமா? டவர் நீ ஏறுவ, உன் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, அவங்கள நம்பிதான் அந்த அரசு இருக்கு, அவங்கள நம்பிதான் விஜய் இருக்காரு. இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இல்லையா? அவங்க டவர் மேலே ஏறி இறங்கடான்னு சொல்ல முடியுமா? இது வந்து கட்டுக்கணக்காக கூட்டம், இது கட்டுப்படுத்த முடியாது, போடான்னு அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ இது எவ்வளோ ஒரு திமிரு பிடிச்ச கூட்டம், கட்டுக்கடங்காத சுய சிந்தனை இல்லாத கூட்டம், நிலையந்த கூட்டங்கிறத வச்சு தான் இந்த நிகழ்வுகிறத நம்ம பார்க்கணும். ஓகே தம்பி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து தன்னோட உயிர் மேலே அக்கறை இல்லையா? ஏன்னா என்னதான் ஒரு நடிகராக இருக்கட்டும் இல்லை கடவுளாகவே இருக்கட்டுமே, தன்னோட உயிருக்குன்னு ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வோம். அது நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்ப்போம். ஆனால் ஒரு நடிகர் தனக்கு பிடிச்ச ஒரு நட்சத்திரம் ஒரு பிரமுகர் அங்கே வந்துட்டாருங்கிறதுக்காக ஆபத்தை உணராமல் மக்கள் வந்து இந்த பேரிகார்டை உடைச்சிக்கிட்டும் அதை தாண்டி ஓடுறதையும் நம்மளால அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ மக்கள் மேலே இதில் தப்பு கிடையாதா? அதாவது இந்த கூட்டமே வந்து ரொம்ப ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கான கூட்டம் வந்து அங்கே இருந்தது, ஓரளவுக்கான கூட்டம் போதுமான அளவு கூட்டம் இருந்தது. ஐயா விஜய் என்ன பண்ணாரு, சேலத்து விமானத்தில் இறங்கி எங்க நாமக்கலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, திருச்சியில் இறங்கி வேறுண்டே நாமக்கலுக்கு வந்தாரா? இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்தால் சும்மா வருவார், முன்னாடி ஒரு 1000 வண்டி பின்னாடி ஒரு 1000 வண்டி கூட்டிகிட்டு தானே வருவார் கையோட, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தார்ல. இதில் வந்த கூட்டம் இவங்க வந்து சேர்ந்து நின்னா இல்லையா, இதில் தான் மக்கள் குழம்பிட்டாங்க. திடீர்னு ஒரு கார் வந்தது, நிறைய கூட்டம் வந்தது அப்படிங்கிறாங்க, 2 வீலர் நிறைய வந்துருச்சு, பார்க்கிங் இடம் இல்லை, அங்கேருந்து இறங்கி அவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கரூர் துயரத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, நாமக்கல்லேருந்து கரூருக்கு ஐயா விஜய் பின்னாடி 5000 பேர் வந்தாங்களாம். 5000 பேர் வந்தாலும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் என்பது இவங்க மூலமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கூட நம்ம பார்த்துருப்போம் பல காணொலியில், இப்படி வண்டி ஓட்டிகிட்டே வருவார், திடீர்னு இப்படின்னு திருப்புவார், உள்ளே போய் சொருகிடுவார். அப்போ அந்த கூட்டம் என்பது எவ்வளோ விதமான விளைவுகளை தாக்குது அப்படிங்கிறது நம்ம உணரணும். அதே மாதிரி குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தை கூட மிதிப்பட்டோ ரொம்ப நெரிசலில் சிக்கி சின்ன பின்னமாகி தான் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தையினுடைய உயிருக்கு கூட ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துக்கு மக்கள் வந்து எதுக்காக போகணும்? அப்போ இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 68 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காரு. அதில் வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் தெரிவிக்காம விட்டுருக்காரு. இதுவே ஒரு பேசும் பொருளா விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து முதல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அனைவருக்கும் வருத்தம் தெரிவிப்பாரு, நேரில் போய் பார்த்துருப்பாரு. நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க, நம்ம சொல்கிறோம் துண்டு சீட்டு அப்படிங்கிறோம், 1000 விமர்சிக்கிறோம், ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு இந்த கூட்டத்தினால அப்படின்னு அவர் போயிருப்பாரா? ஐயா எடப்பாடி ஒரு உயிர் போயிடுச்சுங்க, ஒருத்தர் மயக்க அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா போயிருப்பாரா? சீமான் அவர்கள் போயிருப்பாரா? அவர் எவ்வளோ பெரிய கூட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தானாக கூட்டம் செய்யுது அப்படின்னா அது ஒன்று சீமான் ஐயா விஜய் அவர். இந்த சீமான் அவர்களுடைய கூட்டத்தை எடுத்துட்டா கொள்கை வழியான கூட்டம். அப்போ எவ்வளோ பேர் திரள்றாங்க, அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருவர் இறந்துட்டாரு, நீங்கள் போயிடுவாரா? சீமான் போயிடுவாரா? கிடையாது. அந்த இடத்துல நின்னதுக்கு என்ன நடவடிக்கையோ இத்தனைக்கும் தாவேக்கா போட்டு அடி 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 அடின்னு அடிச்சது யாரு? ஐயா சீமான் அவர்கள். ஆனால் உடனே போய் என்ன பண்ணாரு, சம்பவம் நடந்த காலை உடனே போயிட்டு இந்த மாதிரி துயரம் நடந்துருச்சு தம்பி, என்னை விட தம்பி வருத்தமாக இருப்பான். ஆனால் தம்பி வருத்தமாக இல்லை, அவர் சொல்லியிருக்காரு தம்பி வருத்தமாக இருப்பான்,
யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம். ஐயா எடப்பாடி அவர்களும் மனிதநேயத்தோட பார்க்கணும். இறந்தவது உயிர்கள், அரசியல் தலைகளை எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு பேசுவார். முதல்வர் 1 மணிக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதே போல் ஐயா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் இப்படி போய் ஒளிஞ்சிக்குவாரா? இங்கே அங்கேருந்து வர்றதுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 40 நிமிஷத்தில் போயிடுவீங்களா? கரூர்லேருந்து 40 நிமிஷம் தான். எனக்கு ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா, ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அதுக்கு நீங்களோ நானோ யாரோ ஒருத்தர் தவறுனால அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு நம்மளோட ஒரு விழாவில் ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒன்று அடுத்து நம்ம என்ன ஆக வேண்டிய காரியம் என்னமோ அதை நம்ம பார்க்கணுமா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போனால் இப்போவே நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், ஒரு பிரச்சாரத்துக்காக நான் வந்திருக்கேன், இப்போவே வந்து மக்களை வந்து அக்கறை இல்லாமல் விட்டுட்டு போகிறேன்னா எப்படி நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நல்லது செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் அவர்களுக்கு இருந்துதா இல்லையா? எதுக்காக விட்டுட்டு போகணும்? அதாவது ஒரு உண்மையான அரசியல் தலைவனாக இருந்தால் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் மக்கள் பின்னாடி நிற்பாங்க. என்னோட கேள்வி அதுதான், ஏன் நிக்கல? பின்னாடி நிப்பாங்க. ஏன் நிக்கல அப்படின்னா அவர் தலைவர் இல்ல, அவரின் தேவைக்காகவும் யாரோ ஒருவருடைய தேவைக்காகவும் அவர் ஏவி விடப்பட்ட ஒரு நபர். அப்ப அவர் நிக்க மாட்டார். அப்ப இந்த ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காரு, தம்பி என்ன பிரச்சனை ஆனாலும் ஓடி வந்துரு, மறுபடியும் இங்க வந்துட்டு ஐயோ தெரியாம நடந்துருச்சு மறுபடியும் போனேன்னு கேளு, அவன் அனுமதி தரமாட்டான், அதுதான் உன்னை வழக்கம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு கிடையாது, சொல் புத்தி மட்டும்தான். டைரக்டர் கிடையாது, டைரக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் அவர் செய்ய முடியுமா? டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் எதுக்கு இருக்காங்க? அப்ப எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் டேக் ஓகே. ஏவி விடப்பட்ட நபருங்க. அப்புறம் சரி, அப்ப அந்த ஏவி விடப்பட்டவர் அப்படின்னா இந்த இடத்துக்கு அது யாரு ஏவுனது? ஐயா சீமான் முன்னாடியே சொன்னாரு, என்னன்னு, தம்பி ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று லாரி அடிபட்டு அநியாயமா செத்து போயிடாத அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்களோட தொண்டர்கள் லாரி அடிபட்டு இவர்னால அடிபட்டு செத்து போயிட்டாங்க. இப்ப திராவிடமும் ஆதரவு தெரிவிக்காது, தமிழ் தேசியம் போவோம், ஒரு அளவுக்கு தான் போக முடியும், ஏன்னா அதுக்கு மேல உள்ள போக முடியாது. இப்ப திராவிடமும் குரல் கொடுக்காது, தமிழ் தேசியமும் குரல் கொடுக்காது. நடிகன் என்ற பிம்பமும் உடைக்கப்பட்டது, அரசியல்வாதி என்ற பிம்பமும் உடைக்கப்பட்டது. டைரக்டர் சொல்றது போல் செய்துவிட்டு ஒரு அந்த சினிமாவை முடிச்சுட்டு 15 ஆண்டுகள் கழித்துங்க, இவர் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா ஏதோ ஒரு பார்லிமெண்ட்ல எம்பி சீட் வாங்கிட்டு இப்படி உக்காந்துட்டு இருப்பாரு. கமல் திமுக எம்பி கமல் ஐயா இருக்காருல்ல, அதுபோல இவரும் எங்கேயாவது உக்காந்துருப்பாரு. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினதோ அரசியலுக்கு வந்ததுன்னு சொல்லியும் ஒரு கருத்து நிலவுது. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஐயா விஜய் அவர்களுக்கு அதுமான பாதைகள் தான் உருவாகுது, சில பேர் அதற்கு தான் வழிவகுக்கிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது. காலங்கள் வந்து சுழந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அப்படிதான் வரும்னு நானும் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மதியழகன், அதுக்கப்புறம் பவுன்ராஜ், இவங்களெல்லாம் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புசி ஆனந்த் மேலேயும் இப்போ கைது நடவடிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏன் விஜய் மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? விஜய் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா? நம்மளும் அதான் சொல்கிறோம், ஐயா விஜய் அவர்களை நம்ம அரசு கைது செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒருவேளை அவர் கைது செய்துட்டார், இப்போ சீமானை எப்படி திமுக வந்து பேசவே பேசாது, ஊன்னு வச்சு காலி பண்ண பார்க்கும், அது வேற விஷயம். இவரையும் ஐயா விஜய் அவர்களையும் ஒருவேளை கைது செஞ்சுட்டாரு, அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு, இவங்க கைது மூலமாக ஒரு பெரிய ஆள் ஆகிடுவாருன்ற ஒரு பிம்பம் திமுக வந்து உருவாகிட்டு வருது. அதனால் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு போய் புசி ஆனந்த் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு 87 மாதிரி 47 பேர் இழந்து விட்டனர் அப்படின்ற போறாரு. அதுக்கு ஒலிவு மறைவாக இருக்கிறதே பரவாயில்ல, ஏற்கனவே 87 ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவே வச்சு செய்கிறாங்க, அதை ஒரு நாளாக வச்சு செய்கிறாங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு இப்படி சொன்னாருன்னா கட்சியே முடிச்சு விட்டுருவாங்க. அதனால் அப்படியே தலைவர் மேலே இருக்கட்டும். அவர் இப்போ இந்த ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிற பேர்ல அந்த விசாரணை நடைபெற்று வருதுன்னு தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதி மாண்புமிகு முன்னாள் நீதி அரசி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து
விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எம்பி ஹேமமாலினி இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதுல ஹேமமாலினி எம்பி அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு விபத்து மாதிரியே தெரியல, இது வந்து ஏதோ ஒரு சதியா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி? அமைச்சர் பொழுது அவர்கள் கூட ஒரு நீதிபதி வந்து இறந்து போயிருந்தாங்க. ஏன்னா அது பெரிய அளவுக்கு கொண்டு வரல. அதே போல் இந்த கோத்ரா ரயில் இருக்கு இல்லையா, அது அடித்தது, இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசணும்னா அரசுக்கு எதிரான கருத்து அப்படிங்கிற மாதிரி ஆகும். இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வட்டத்துக்குள்ளே முடியும், இதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் முடியும். நம்ம இந்த விஷயத்த ரொம்ப தொடரணும், அப்படியே விடுவோம். சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள், பாஜக அவருடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது விஜய் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து யார் பொறுப்பெடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடினாலும் ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி வந்து எதுக்காக இந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பதட்டம் அடையணும், அப்போ இதுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆணையம் என்பது அமைத்தாலே உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும். அதனால் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் பதட்டம் ஆகுமா அப்படிங்கிறதுக்கெலாம் அவசியமே கிடையாது. ஒரு நபர் ஆணையம் அமைச்சாலும் சரி, இரு நபர் ஆணையம் அமைச்சாலும் சரி, இல்லைங்க இதுக்குன்னே ஒரு ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னு அமைச்சாலும் சரி, பதட்டமே வேண்டாம். ஏன்னா ஆணையம் போட்டதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆணையமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். கடைசியில் விசாரணைகள் அப்படின்ட்டு கவரில் போட்டு வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் அது அந்த கவர்லேயே தான் இருக்கும், என்ன நடந்துக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம பேசினா கூட அரசுக்கு எதிராக இவர் கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரெல்லாம் போயிட்டு அவர் ஆல்வேஸ் பி கூல் அப்படின்னு இருப்பார். அவர் சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டு ஐயோ அப்படின்னு இந்த டாக்டர் திவாகர் நடிகர் அதை விட பயங்கரமாக நடித்தவர், அவர் எவ்வளோ பெரிய தியாகி அவரை போயிட்டு நீங்க பதட்டம் அடைகிறாருங்கிறீங்க. அவர் அண்ணாமலை அவர்கள் அப்படி அறிக்கை விட்டிருக்காரு, பத்திரிகையாளர் அவர் அப்படி சொல்லுவாரு. அவர் 20,000 புக்கு படிச்சிருக்காரு, அவர் சொல்லுவாரு. செந்தில் பாலாஜியாவது பதற்றமாவது, நீங்க வேற போங்க ஐயா. அடுத்தபடியா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் இப்ப தாவேகா கட்சியை சேர்ந்த அந்த ரசிகர்கள்னு சொல்றதா, இல்ல அணில் குஞ்சுகள்னு சொல்றதா, இல்ல தொண்டர்கள் சொல்றதா, சரி ஓகே ஏதோ ஒன்று இருக்கட்டும், வாட் எவர், அது இருந்துட்டு போட்டோம். இப்ப இவங்க வந்து காலையில ஒரு மாதிரி ஒரு தடவை பார்த்தா எங்க தலைவரை பத்தி என்ன தெரியும், எங்க அண்ணன் விஜய்னா அப்படி விஜய்னா இப்படின்னு சொன்னவங்கள திடீர்னு பல்ட்டி அடிச்சு நீங்க அவர் கையில வந்து நாட்டை கொடுக்காதீங்க, தமிழ்நாடே நாசமா போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியுடைய நிர்வாகி வந்து ஒரு மாவட்டத்துல இருந்து வீடியோ போட்டிருக்காரு. இப்ப இது ஒரு பேசும் பொருளா இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் அவர் ஒரு தலைவரா, அவர் கட்சி தாவேக்காப்பா, அது ஒரு கட்சியாப்பா, அதெல்லாம் நம்ம பேசவே கிடையாது. பேசினா நம்மளுக்கு தான் நேரம் மீன். அது வந்து ஒரு வெட்டி ரசிகர் கூட்டம். அது மூலமாக எந்த ஒரு புரட்சியோ ஏதோ ஒரு மாற்றத்தையெல்லாம் உண்டாக்க முடியாது. கடைசி தளபதி 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 இப்படிதான் கத்திட்டு தான் சாவறதுக்கு தான் அந்த கூட்டம் வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு வெட்டி கூட்டம். இப்போ அதுக்கு உதாரணம் தான் இந்த 41 பேர் இறந்து போயிருக்கு. இவங்களை குறை சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி தான் அந்த கூட்டம் என்பது இறந்து போகுது. அது அப்புறம்லாம் இந்த கூட்டத்தை நம்பி பேசணும்னா அதெல்லாம் நம்மளுக்கு தான் நேரம். இதெல்லாம் விட்டுட்டு கோ இந்த ஸ்கிப் யூடியூப்ல ஆட் வந்தால் ஸ்கிப் ஆட்னு கொடுக்குறோம்ல, அது மாதிரி தான் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அப்போ ஸ்கிப் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமாம், ஸ்கிப் பண்ண திடீர்னு தலைமையை கத்துவான், நாளைக்கு தலையானு கத்துவான். மொத்தத்தில் சொல்கிறோன்னா அது வந்து ஒரு கட்சியே இல்லை, அப்படிதான் அதை நம்ம சொல்லணும். இப்போ சமீபத்துல விஜய் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது செருப்பு தூக்கி வீசக்கூடிய ஒரு காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு பிரேக்கிங் போட்டு இருந்தாங்க. சோ இந்த செருப்பு வீச்சு சம்பவம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து ஒரு கவன ஈர்ப்பாதான் இருந்தது. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் பேசும்பொழுது பலர் வந்து மயக்கடைந்து விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல சொல்றாங்க கூட்ட நெரிசல். நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து தள்ளி நிற்பான். ஆனால் அந்த இது கூட இல்லாமல் அந்த இடைவெளி இல்லை அப்போ. ஏன்னா கூட்டம் எதுவுமே இல்லை, இடிச்சுக்கிட்டு போகிறோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் தோல் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூச்சு விடுறதுலாம் எவ்வளோ சிரமமாக இருந்தது. அது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான். ஐயா விஜய் பேசும்போது மயக்க அடைஞ்சிருக்காங்க, ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. பேச்சு நிறுத்து இங்கே கவனி அப்படிங்கிறதுக்காக தான் செருப்பு தூக்கி அவர் மேலே அடிச்சுக்கிறதா ஊடகங்கள் சொல்லுது. சரி, 2026 இப்போ இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தாவேகா அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஐயா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா அவர்களால் பெரிய அளவுக்குலாம் முன்னெல்லாம் கொண்டு போக முடியாது, ஏதோ சிறிதாக சில்லியாக வாங்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். போவோம், அது காலங்கள் மாறும், காற்றுகள் மாறி மாறி வீசும், யார் எப்படி பேசுவா, யார் எப்படி பெல்ட் அடிப்பாங்கலாம் பார்ப்போம். அப்போ தான் தெரியும் என்ன அப்படின்னு. அண்ணா ஹசாரே அவர்களை வச்சு பாஜக ஆட்சிக்கு வந்த மாதிரி விஜயை பயன்படுத்தி அதிமுக அழிச்சிட்டு பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐயா விஜய் அவர்கள் ஏன் திமுக திமுக அப்படிங்கிறாருன்னா, இங்கே அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பெருமளவில் ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாச்சு, அதிமுகவும் ஒரு அளவுக்கு வாக்கு வச்சுருக்கு. திமுக கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை ஒரேடியாக அடிச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திமுக வச்சிருக்கக்கூடிய பெரியாருன்ற தலைவர் தூக்கி பிடிச்சி திமுக எனக்கும் திமுக வந்தா போட்டி, எனக்கும் திமுக வந்தா போட்டி அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. அப்போ ஒன்று இவர் இல்லை அவர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாரு. அப்போ திமுகவை அது மீண்டு கொண்டு வரதா தான் கணக்கு வரும். அப்போ நம்ம திமுகவை யார் பீட்டிங்கிறோம், திமுக பாஜகனுடைய பீட்டிங்கிறோம். அப்போ இவர் திமுகவோட பீட்டிங், இவங்க எல்லாம் ஒன்று தான், வித்தியாசம் இல்லை. நிறைவாம்சமான ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் பேசும்போது, சிஎம் சார் உங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகிரங்கமா திமுகவை குறிப்பா ஸ்டாலின் அவர்களை வந்து குறி வச்சுதான் பகிரங்கமா அவர் வந்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க. எதுவுமே பகிரங்கம் கிடையாது. பேசணும், எதிர்த்து பேசணும் அப்படின்னா இது யாரால் கேட்கப்பட்டது, எதனால் ஆக்கப்பட்டதுன்றது சொல்லணும். எதுவுமே இல்லாமல் வீடியோ போட்டால் அதெல்லாம் ஒரு பகிரங்கமா? அது ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஐயா, ஸ்கிப் ஆடு கொடுத்துட்டு போங்க, வேறு வேலையை பாருங்கள், உருப்படியானது சொல்லுங்கள், பேசுவோம். இதெல்லாம் போய் கேள்வியாக கேட்டுருக்கீங்க ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு. எதிர் வரக்கூடிய 2026 தேர்தல் கடத்தில் தாவேக்காவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் தேவை. கேள்விக்குறிதான். எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா நகர்வு அப்படிங்கிறது எல்லாமே கடந்து இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா சீமானவர்கள் மறுபடியும் சொன்னார், தம்பி இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் இல்லை, நாரடிச்சு செத்து போயிடுவேன். இப்போ அதே தான் நடந்துருக்கு. இப்போ தமிழ் தேசியமும் ஆதரவு தெரிவிக்க முடியாது, திராவிடமும் அது இவர் பெரிய இவர் மாதிரி நீங்கள் வாங்க அமைச்சரவையில் உங்களுக்கு பதவி தர முடியும். ஒருத்தர் இன்னும் அக்கௌண்டேஜ் தொடங்கலை ஒரு பேங்க்ல, அது தொடங்கலாம் டெபாசிட் பண்ண முடியும், தொடங்கவே இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. ரொம்ப நன்றி, மறுபடியும் சந்திப்போம்.